நிறைந்த வெள்ளிக்குடம், படித்துறை மீன்கள், தூரத்து இடிமுழக்கம், இவை நம்மிடையே ஏற்படுத்தும் சிலிர்ப்பை போன்றது பாலச்சந்தரின் சினிமா ஆளுமை. பாலச்சந்தர் படித்தது நன்னிலம் போர்டு ஹைஸ்கூல். வீட்டிலேயே வெண்திரை அமைத்து நாடகம் பழகினார் பாலச்சந்தர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அறிவியல் பட்டம். பின்னர் நாடக பிரியமும் அரசு அலுவலக லௌகீக வாழ்க்கையும் இசைவாக இவரிடம் இணைந்தன. பாலச்சந்தருக்கு திருமணம் நடந்த இடம் நாகர்கோவில் அருகில் உள்ள கிருஷ்ணன் கோவில். மனைவி ராஜம். இந்த இதுல வராரே நிலைக்கணுமே, அவரும் பேர் எடுக்கணுமே அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. வெளியில சொல்லிக்காம மனசுக்குள்ளேயே என்னடாப்பா பண்றது, ஒன்றும் பண்ண முடியலையே, நம்ம பேச முடியலையே நினைச்சிட்டு இருந்தேன். அவர் யார்ட்டையும் கேட்கல, அவர் பாட்டுக்கு அவர் சொந்தமா டிசிஷன் எடுத்து வேலையை விட்டார். வழிந்தோடும் வார்த்தைகளை காகிதங்களில் ஏந்தி மேஜர் சந்திரகாந்த், சர்வர் சுந்தரம், நீர்க்குமிழி, நவக்கிரகம் என்று நாடகங்களாக படைத்தவர். நீ பெட்ல ஸ்மோக் பண்ண கூடாதுன்னு சீஃப் டாக்டர் சொல்லிருக்காரா இல்லையா? அதனால தான் பெட் கீழே குடிச்சேன். நீர்க்குமிழி ஒரு தொடக்கமே. முற்றுப்பெறாத முன்னேற்றத்திற்கு காட்டிய பச்சை கொடியது. மழை மழை பரவாயில்ல. சரி என்ன எழுதிருக்க? சொல்ல மாட்டேன். இதை கொஞ்சம் படிச்சு சொல்ல. என்ன லவ் லெட்டர்? சரி முதுக அதெல்லாம் நான் படிக்கூடாது. ப்ளீஸ் தெரிஞ்சுக்கணும், படிச்சு சொல்ல. உன்னை லவ் பண்றேன்டா அப்படின்னு எழுதிருக்கு. பண்றேன்டா நான் எழுதிருக்கா? டா போட்டு அதை அடிச்சிருக்கு. ரொம்ப நேரம் எழுதினாலே அவ்வளவுதானே எழுதிருக்கு. அவ்வளவுதான் எழுதிருக்கு. சமூக பிரச்சனைகளை அக்கறையுடன் அணுகினால் பாமரனும் புரிந்து கொள்வான். உதாரணம் தண்ணீர் தண்ணீர், வானமே எல்லை, உன்னால் முடியும் தம்பி. பாலச்சந்தர் சித்தரித்த பெண் கதாபாத்திரங்கள் அழகான தோற்றத்தை விட திடமான மனதும் தெளிவான குறிக்கோளும் உடையவர்கள். ஆண் ஆதிக்கத்துக்கு எதிராக முஷ்டியை உயர்த்தியவர்கள். இதெல்லாம் பூர்ஷ்வாத்தனம், முதலாளி வர்க்கத்தோட பழக்கம். கல்யாணத்துக்கு முன்னாலேயே இவ்வளவு கர்வம் படுத்தவளா இருக்காளே. கல்யாணத்துக்கு முன்னால கர்வமா இருக்கலாம், கர்ப்பமா தான் இருக்கக்கூடாது. மரபை மீறிய கதையில் வடிவ பரீட்சாக்த முறையில் இருக்கிறது இவரது சாதனை. பிள்ளைமகள் வீட்டுக்கு போய் கேட்டேன், இந்த வீட்டை கையை காட்டிட்டு போயிட்டா ஒரு பாவி. பாவி இல்ல தங்கவேலு, பழக்கப்பட்டவனா இருக்கும். யாரோ அமைத்த சாலைகளில் பயணிப்பவர் அல்ல பாலச்சந்தர். தொட்டால் சுடும் என்று மற்றவர்கள் பயப்படும் கருத்துக்களை அனாயசியமாக திரைக்கு கொண்டு வந்தவர். எவனோ ஒருத்தனோட காதல் வாழ்க்கை நடத்திட்டு என்னோட குடும்ப வாழ்க்கை நடத்துறிய, அதான் காக்கடி. எடுத்துக்கொண்ட கதைகளின் வித்தியாசங்களில் அவள் அல்ல, அவர் ஒரு தொடர்கதை. துந்தும் துந்தனந்த துந்தும் தொந்தனந்த நந்தும். இவரின் அறிமுக வில்லிலிருந்து புறப்பட்ட வெற்றி அம்புகள் கமலஹாசன், ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி, ஜெயபிரதா, ஜெயசுதா, சுஜாதா, நாசர், சார்லி, விவேக், பிரகாஷ் ராஜ் என்று நீளும் ஒரு நீண்ட பட்டியல். விட்டுப்போடு விட்டுப்போடு என் தாய் கொடுத்த தமிழுக்கில்லை தட்டுப்பாடு. அலரும் பறவைகள் ஏராளம். சற்றே கவனித்தால் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே ஒரு பறவை கூவும். அது கேபி. பாலச்சந்தர் ஒரு அபூர்வம்.